எல்லாம் இருப்பது நல்லது. ஆனா நமக்குள்ள கொஞ்சம் டிஸ்டன்ஸ் கொஞ்சம் மெயின்டைன் செய்ய வேணும். கொஞ்சம் பார்த்துக் கொள்ளுங்கள், இல்லை என்றால் கரண்ட் பத்திக்கும். அப்படியா? என்ன பண்றீங்க? வாங்க. என்ன? வாங்க. ஐயோ ஐயோ ஐயோ, என்ன நீ பண்றீங்க நீங்க? ராத்திரி நேரத்தில் ஐயோ ரகசிய தரிசன எதற்கும் ஒரு எல்லை உண்டு. என் அண்ணன் பலமுறை என்னை அன்னைக்கு சமம், அன்னைக்கு தம் தாய்க்கு சமம் அண்ணி என்று சொல்லிவிட்டு போனார். ஐயோ மைத்துனரே, தவறாக தந்தை மிக்க மந்திரம் இல்லை. என் தந்தையை நான் பார்த்ததில்லை அதிகமா. என் அண்ணன் தான் என்னை எடுத்து வளர்த்தா. அப்படியா? தந்தை வார்த்தை எப்படி என் அண்ணன் வார்த்தையை மதிக்கிறவன். அப்படியா? தாறுமாறாய் நடந்தாய். மைத்துனரே, தவற நினைத்துக் கொள்ளாதீங்க. நீங்களோ வெளிநாடு சென்று பட்டப்படி கொடுத்தா தாயகம் திரும்பி. ஆமா சரிங்களா? நாங்க பல பெண்களோட தவறா இருப்பீங்க நினைச்சு பார்த்து இதெல்லாம் பண்ணிட்டேன். சாரி, மன்னிச்சுக்கீங்க. டெஸ்ட் பண்ணி பாத்தீங்க? டெஸ்ட் பண்ணி நீங்க பண்ணலாமா? இது தகுமா? சரி மைத்துனரே, அரண்மனையில அண்ணனோ நாட்டுக்கு வேட்டையாட சென்றிருக்கிறார். ஆமா, போயிருக்காரு. அவர் ஒரு வேற திரும்பி வரலனா அரண்மனையில இருக்குதே சிம்மாசனம், அதுல யாரு அமருவா? நான் தான் உட்காருவேன். அப்படி பாரு சொக்க செல்லல நீ. அரண்மனையில இருக்கிற தங்க தட்டு உங்க அண்ணன் இல்லாத நேரத்துல அது யார் சாப்பிடுவா? எங்க அப்பாவுக்கு நாங்க ரெண்டே பேர் அண்ணன் தம்பி. அண்ணன் இல்லன்னா நான் அம்மா சாப்பிடுவேன். இப்பதான் வரல. அதுக்கப்புறமா அரண்மனை வெளியே இருக்குது வெள்ளை குதிரை. வெள்ளை குதிரை அண்ணன் இல்லாத நேரத்துல அது யாரு சும்மா தொக்கு 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 போவாங்க. வெள்ளை குதிரை அவர் சவாரி போகும்போது என்னையும் கூட அழைச்சிட்டு போயிட்டு கத்து கொடுத்துருக்காரு. அண்ணனை விட சிறப்பா உட்காந்து ஓட்டுவேன். நான் தான் சவாரி போவேன். கோயிலுக்கு மட்ட பின்ன அதோ அரண்மனையில இருக்குதே பஞ்சு மெத்த. அண்ணன் இல்லாத நேரத்துல அதுல யார் ஏறுதோ
ஏய் ஊ இங்க வாங்க ஊரு தோல் ஏமா ஏச்சு நாரு ஊருக்கு போற கிராக்கி ஏச்சு போ ஏச்சு மணி கூட்டி போ ஏந்திரு கூட்டி போ பாப்பா ஏன் மாமா ஏந்திரு கூட்டி போ ஏய் ஏந்திரு திருமண போட்டு ஒரு தேவடியா கண்டி ஐயோ நீயா கட்சில அம்மா 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 எனக்கு இங்க வாங்க உங்க தம்பி என்ன காரியம் பண்ணா தெரியுமா உங்களுக்கு? எனக்கு அவர் கேட்டாரு அண்ணி அண்ணனும் காட்டுக்கு வேட்டையாட சென்றாரு. அவர் ஒரு வேளை திரும்பி வரலன்னா அரண்மனை சிம்மாசனத்துல நான் தான் வருவேன். சரி இன்னும் சரியா அதுக்கப்புறம் அரண்மனை இருக்கிற தங்க தட்டு அண்ணன் அது நேரத்துல நான் தான் அதை சாது பண்ணாரு. அதுக்கும் சரி இன்னும் அண்ணன் அது நேரத்துல அரண்மனை வெள்ள குதிரை அதை நான் தான் எடுத்து கூட்டக்குள் பயணம் போவேன்னாரு. அதுக்கும் சரி இன்னும் அதுக்கப்புறம் என்ன கேள்வி கேட்டா தெரியுமா? ஆமா அரண்மனை இருக்கிற பஞ்சமத்தை அண்ணன் நேரத்துல நான் உண்மையிலே என்னுடைய தங்கையை நிலைமை பார்த்தீர்களா? இனிமேல் என் தங்கையை யார் திருமணம் செய்து கொள்வார்கள் பார்த்தீர்களா? நீங்கள் இருக்கும் போதே இந்த செயலை செய்திருக்கிறீர்களே. நல்லா உருட்டு நான் பாத்துக்கிறீங்களா? அவனை விட்டுட்டாதீங்க. அரண்மனை போ அவன் இல்லைன்னு சொல்லுவான். அவன் அடிக்கிறவன் சொல்ல மாட்டான். என்ன சகலா ஐயோ இவ்வளவு சீக்கிரமா இப்படி பேசலாமா? அந்த வார்த்தை வாயில வரலாமா? என்ன சொல்லிவிட்டு சென்றேன் நான் காட்டுக்கு வேட்டையாட செல்கிறேன். இந்த மனைவி உனக்கு தாய்க்கு சம அண்ணி. இப்ப அவளை நீ கட்டி அவளுக்கு என்ன ஐயோ இல்ல நான் செய்யல. சகல பார்த்தானே ஐயோ பாவம் என்ற கல்லறைக்கு பல வழி என்றும் தருமதேவன் கோயிலுக்கு ஒரு வழி. பாவம் என்ற கல்லறைக்கு பல வழி தருமதேவன் கோயிலுக்கு ஒரு வழி. பாவம் என்ற கல்லறைக்கு பல வழி என்றும் தருமதேவன் கோயிலுக்கு ஒரு வழி. அந்த வழி காணலாம் சொன்ன வழி போகலாம் நேர்மை ஒரு நாளும் தவறாமல் நடை போடலாம். ஒன்றே குலம் என்று பாடுவோம் ஒருவனே தேவன் என்று போற்றுவோம். அன்னை இதயமாக அன்பு வடிவமாக வந்து வழிகாட்ட வேண்டும் என்று வணங்குவோம். அண்ணா பாவ செயல்கள் வார்த்தையில வரக்கூடாதுண்ணா. ஏனென்றால் உடன் பிரிந்து விட்டாய் என்று ஒரு பார்த்து பாசம் இருக்கிறது. ஆக நான் அடிப்பதில்லை. என் தாய்ந்த தந்தைக்கு சமூகத்தில் கேட்கிறீங்களா? ஐயோ நல்ல பெண் பாவம் சின்ன பெண் அவளை உனக்கு தாய்க்கு செவனா சொல்லிட்டு போன அவளை மணங்க ஒரு ஈஸ்ட் கற்பைக்கு நிறுத்தானே என்னன்னு கூப்பிடு நானு சகலபாடி அவர்தான் ஐயோ தளபதி யாரே? தளபதி யாரே? என் பெற்ற தந்தையை விட
என் தாயை விட அதிகமா நீங்க தான் என்னை எடுத்து வளர்த்தீங்க. ஆமா. சின்ன பிள்ளை, சிறிய பிள்ளை, அன்பான பிள்ளை என்று சொல்லி கொஞ்சி குலாவி நீர் சீராட்டி பாராட்டினீங்க. அப்படிதான் பிறந்தால் இந்த உலகத்திலே இளங்கோவா உன்னை போல் ஒரு பிள்ளை பிறக்காது, பிறந்தால் இப்படித்தான் பிறக்க வேண்டும் என்று சொல்லி எனக்கு கருத்து தெரிந்த நாளிலிருந்து வாழ்த்தினீங்க. அப்படிதான் நீங்க சொல்லுங்க, நான் தப்பு பண்ணிருப்பேனா? இது அப்படிதான் நம்பி உன்னை அந்த கம்பெனில சேர்த்தோம். எத்தனை பேருக்கு செங்கல்பாடியாங்கிற பச்சாடி அடா படுபாவி சண்டாளா. டேய் 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 1000 பேருக்கு நான் பிரசங்கம் பண்ணிக்கிறேன்டா. இங்கதான் சகலபாடி இல்ல, அது நிக்குது பாரு வேணு, அது உள்ளியா அது உள்ள கூட சகலபாடி தான். எல்லாருக்கும் உக்காந்தா 2 பேரும் ஒரே சீட்ல தான் உட்காருவாங்க. உட்காருவாங்க. லவர்ஸ் 2 பேரும். கேட்டேன் உன்னை என்னைக்கு இந்த கம்பெனில நான் சேர்த்தமோ அப்படியே எல்லாரும் செங்கல்பாடி ஆயிட்டோம். இவனும் அவனும் 2 பேரும் லவர்ஸ். ஒன்னா தான் இருப்பாங்க, ஒன்னா தான் வருவாங்க. உங்களுக்கு அப்ப வேற வேலையே இல்லையாடா? இளங்கோவா அயல் நாட்டிற்கு சென்று பட்ட படிப்பு முடித்து நீ கல்விகளை கற்று வந்தாய். இதுதானா உன்னுடைய கல்வி? தளபதியாரே, இளவரசனாக இருந்து நீ ஒரு தாயாக இருக்க வேண்டிய ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய அந்நியாக உண்மைதானே? கரம் பிடித்து தொட்டு அழைத்து அறுசுவை உணவு என்னுடைய தம்பிக்கு வழங்கு என்று உரைத்து விட்டு உன்னுடைய அண்ணன் சென்று விட்டார் கானகத்திற்கு. ஒரு அந்நியிடத்திலே எப்படி இருக்க வேண்டும்? அறுசுவை உணவு உனக்கு போட்ட உடனே அண்ணி அறுசுவை உணவு எனக்கு அழுத்தி இருக்கீங்க, எந்த கையால மசாலா வச்சுங்க, அந்த கைய காமிங்க, நான் மொத்தம் உணவு கேட்கிறீங்களே நாய். ஐயோ அப்படி சொல்லல. இப்படியும் நடக்கும் என்று எவருக்கு எங்கே தெரியும்? இந்த இறைவன் போதும் விடுகதைக்கு யாருக்கு விடை புரியும்? யார் செய்த பாவம் பதில் யார் சொல்லக்கூடும்? யார் செய்த பாவம் பதில் யார் சொல்லக்கூடும்? நான் அப்படிலாம் செய்யலையா? இறைவன் போட்ட விடைகளுக்கு யாருக்கு விடை தெரியும்? யார் செய்த பாவம் இது யார் வந்த துன்பம்? யார் செய்த பாவம் இது யார் வந்த துன்பம்? அடரும் போது கொடியும் இங்கே அருந்து போனது, தீபம் ஒன்று ஏற்றும் போது புயலும் வந்தது. அடரும் போது கொடியும் இங்கே அருந்து போனது, தீபம் ஒன்று ஏற்றும் போது புயலும் வந்தது. நிழலை தந்த சோலை எங்கே அனலை வீசுது, நிழலை தந்த சோலை எங்கே அனலை வீசுது. அமுதம் ஊட்டி வளர்த்த கையே விஷத்தை ஊட்டுது. அமுதம் ஊட்டி வளர்த்த கையே விஷத்தை ஊட்டுது. இப்படியும் நடக்கும் என்று எவருக்கு இங்கே தெரியும்? அந்த இறைவன் போடும் விடுகதைக்கு யாருக்கு விடை புரியும்? யார் செய்த பாவம் இது யார் சொல்லக்கூடும்? யார் செய்த பாவம் பதில் யார் சொல்லக்கூடும்? இளங்கோவா 1000 முறை நீ எடுத்து உரைத்தாலும் நீ செய்தது அனைத்துமே தவறுதான். அப்படி இருக்க இந்த நாட்டு இளவரசன் நீ பயிரை காக்கதான் வேலி போடுறாங்க. அந்த வேலியை பயிர் வைக்க என்ன காரணம்? உன்னை பார்த்து இந்த நாட்டு மக்கள் அனைவருமே கெட்டு கூட்டுட்டு ஆயிடுவாங்க. இல்லப்பா, ராஜா வீட்டுக்குள்ளனா எதை ஒண்ணா பண்ணலான்னு ஒரு இது அவளுக்கு. இல்ல நான் அப்படிப்பட்டவன் அல்ல. ஒரு அண்ணி என்று மாறாமல் அவளையே நீ பஞ்சனைக்கு அழைத்திருக்கிறா. ஐயோ அதிகாரம். ஐயோ, கண்ணால் காண்பது பொய், காதால் கேட்பது பொய், தீர விசாரிப்பது மெய் என்று பெரியவங்க நீங்க தான் சொல்லி. கண்ணாலே பார்த்து விட்டோம், காதாலே கேட்டு விட்டோம், தீர விசாரித்ததனால் காட்சியில அழுது கொண்டு செல்கின்றாள். இதற்கு என்ன காரணம்? ஐயோ ஐயோ, இளங்கோவா சதி செயல் செய்தவன் புத்திசாலி, அதை சகித்துக் கொண்டிருந்தவன் குற்றவாளி. சதி செயல் செய்தவன் புத்திசாலி, அதை சகித்துக் கொண்டிருந்தவன் குற்றவாளி. உண்மையை சொல்பவன் சதிகாரன். ஐயோ, உண்மையை சொல்பவன் சதிகாரன். இது உலகத்தில் ஆண்டவன் அதிகாரம், இது உலகத்தில் ஆண்டவன் அதிகாரம். கடவுளையே கல்லானா மனம் கல்லாய் போன மனிதர்களாலே ஐயோ, அப்பா. நெஞ்சுக்கு தேவை மனசாட்சி, அது நீதி தேவை
மக்கள் அரங்கத்தில் வராது அவன் சாட்சி மக்கள் அரங்கத்தில் வராது அவன் சாட்சி கடவுளே கல்லா